வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னையில் உள்ள டாப் 5 அரசு மருத்துவமனைகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படுகின்றன. மேலும் மருத்துவ கல்வி மற்றும் சுகாதார சேவைகளில் முக்கிய பங்காற்றுகின்றன. இவை பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் அல்லது இலவசமாக தரமான சிகிச்சைகளை வழங்குகின்றன. இந்த பட்டியலில் 5வதாக தமிழ்நாடு அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை. இந்த மருத்துவமனை சென்னை திருவல்லிக்கேணியில் அண்ணா சாலையில் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனை ஒரு 3ஆம் நிலை உயர் சிறப்பு சிகிச்சை மையமாகும். இது முன்பு பழைய சட்டமன்ற வளாகமாக இருந்த இடத்தில் அமைந்துள்ளது. இருதயவியல், நரம்பியல், சிறுநீரகவியல், இரைப்பை, குடல் நோயியல், மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை, புற்றுநோயியல், நரம்பு அறுவை சிகிச்சை, வாஸ்குலர் அறுவை சிகிச்சை மற்றும் மைக்ரோ அறுவை சிகிச்சை போன்ற பல சிறப்பு துறைகள் இங்கு செயல்படுகின்றன. நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து நவீன வசதிகள், ஆய்வக சேவைகள், நோய் அறிதல் வசதிகள் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்குகள் இங்கு அமைந்துள்ளன. இந்த மருத்துவமனை 24 மணி நேரமும் வாரம் 7 நாட்களும் செயல்படுகிறது. இந்த பட்டியலில் 4வதாக அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை. அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை சென்னை ராயப்பேட்டையில் வெஸ்ட் காட் சாலையில் அமைந்துள்ளது. அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை சென்னையின் முக்கிய பன்முக சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றாகும். குறிப்பாக எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் நரம்பியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகிறது. இந்த மருத்துவமனையும் வாரம் 7 நாட்களும் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. இந்த பட்டியலில் 3வதாக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மருத்துவ கல்வி மற்றும் சுகாதார சேவைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. தோல் நோய் மற்றும் மனநல மருத்துவ பிரிவுகளுக்கு இது பெயர் பெற்றது. மேலும் பிளாஸ்டிக் மற்றும் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சைகளிலும் சிறப்பு கவனம் செலுத்துகிறது. இந்த மருத்துவமனை ஒரு முக்கியமான மருத்துவ கல்லூரி மருத்துவமனையாக இருப்பதால் நோயாளிகளுக்கு பல்வேறு துறைகளில் விரிவான சிகிச்சைகள் மற்றும் சேவைகள் வழங்கப்படுகின்றன. இந்த மருத்துவமனையும் வாரம் 7 நாட்களும் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். அடுத்ததாக இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்திருப்பது அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இந்த மருத்துவமனை சென்னை ஜார்ஜ் டவுனில் பழைய சிறைச்சாலைக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனையும் வாரத்தின் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தமிழ்நாட்டின் பழமையான மற்றும் முன்னணி அரசு மருத்துவ நிறுவனங்களில் ஒன்றாகும். இந்த மருத்துவமனை அதன் அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ திறனுக்காக புகழ்பெற்றது. குறிப்பாக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவுகளுக்கு பெயர் பெற்றது. பல்வேறு துறைகளில் பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை மற்றும் அதிநவீன சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருப்பது அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை. இந்த மருத்துவமனை சென்னையில் பார்க் டவுன் அருகில் சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை இந்தியாவின் பழமையான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க மருத்துவமனைகளில் ஒன்றாகும். இந்த மருத்துவமனை 1664ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த மருத்துவமனையில் பொது மருத்துவம், இருதயவியல், நரம்பியல், சிறுநீரகவியல், புற்றுநோயியல் மற்றும் அதிநவீன அரசு சிகிச்சை துறை உள்பட பல துறைகளில் விரிவான சிகிச்சைகளை வழங்குகிறது. இந்த மருத்துவமனையும் வாரத்தின் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. இந்த மருத்துவமனையை அரசு தேசிய அங்கீகார வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்னை மருத்துவ கல்லூரியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அரசு மருத்துவமனைகளை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.